Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111. ஒவ்வொரு முறையும் தொழில்துறை அமைச்சரை நான் பார்க்கும்போது போட்ட எம்ஓஎல்லாம் எத்தனை செயல்பாட்டுக்கு வந்துச்சு டேஷ்போர்டை பற்றி தான் நான் அதை விட்டு அதிகமாக கேட்பேன். இதில் எதுன்னா சின்ன டீலே ஆனாலும் சம்பந்தப்பட்ட துறைகளோட அதிகாரிகளை தலைமைச் செயலாளர் தலைமையில் மீட்டிங் வைக்க சொல்லி அங்கேயே ஆன் டேபிள் கிளியர் பண்ண சொல்லுவேன். இப்படி சிஸ்டமேட்டிக்காக செயல்படுறதுனால ரிசல்ட் தான். கோத்தாரி, கோத்ரேஜ், வின்ஃபாஸ்ட், டாடா, ஜேஎல்ஆர் போன்ற டாப் நிறுவனுடைய உற்பத்தி ஆலையை குறித்த காலத்தில் திறந்து வச்சது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பினிக்ஸ் கோத்தாரி காலனி திட்டம் அடிக்கல் நாட்டினதும் திறக்கப்பட்டதுக்கான இடைவெளி என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா 12 மாசம் தான், ஒரே வருஷம் தான். வின்ஃபாஸ்ட் கூட ஜனவரி 2024 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அடுத்த மாசம் அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் 2025 அந்த திட்டத்தை தொடங்கி வச்சிட்டோம். அதே போல கடந்த திங்கட்கிழமை திறந்து வச்சு அதையெல்லாம் நீங்க டிவியில பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. புகழ்பெற்ற டாடா ஜேஎல்ஆர் நிறுவனத்தோட பணிகளை செப்டம்பர் 2024 தான் தொடங்கணும். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் காரை வெளியிட்டாச்சு. இதெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதிக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சிங்கிள் விண்டோ, ஃபாஸ்ட் கிளியரன்ஸ் இதுதான் காரணம். ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய விமான நிலையங்கள், நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், சிறப்பான சாலைகள், சீரான மின்சாரம், நீர் விநியோகம், நான் முதல் போன்ற திட்டங்களால திறன் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள், இயற்கை வளமும் தரமான மனித வளமும் இங்க இருக்கு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி போய் சேரணும் என்ற கடந்த 5 வருஷமா சிப்காட் நிறுவனம் மூலமா 55,278 ஏக்கர் நிலத்தை தெரிவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் 35 மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் சுற்றுலா முதலீட்டு பூங்காக்கள் அமைக்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2ஆம் நிலை மாநகரங்கள் கூட மினி டைட்டில் பார்க் அமைச்சுக்கிட்டு வரோம். 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ தமிழ்நாட்டில் 2 டைட்டில் பார்க் இருந்துச்சு. கடந்த 5 வருஷத்தில் 7 டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் புதுசாக திறந்து வச்சிருக்கிறோம். மேலும் 14 டைடல் மற்றும் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய மற்றொரு சிறப்பம்சம் என்பது காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணாம மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் பண்றது. தொழில்துறைன்னு மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லையும் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களை கிடப்பில் போடாம எந்த பாகுபாடு பார்க்காம ஒத்துழைப்பு கொடுத்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப வளர்ந்து வர புதிய துறைகளான செமிகண்டக்டர், ஏஐ, டீப் டெக் போன்றவற்றிலும் தமிழ்நாடு தன்னுடைய தடத்தை வலிமையா பதிச்சிட்டு வருது. முக்கியமா முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய R&D மையங்கள் அமைப்பது, சிப் வடிவமைப்பு, செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தியை மேம்படுத்துவது, இது போன்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக முன்னெடுத்துக்கிட்டு வரோம். சூலூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் செமிகண்டக்டர் இயந்திர உற்பத்தி பூங்காக்களை உருவாக்கி இருக்கிறோம். இது மூலமா தமிழ்நாடு உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தி மையமா உயரக்கூடும். எந்த செக்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம். இங்க இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் தாங்கள் பெற்ற பாசிட்டிவ் அனுபவங்களை மற்ற முதலீட்டாளர்கள் கூட நீங்க ஷேர் பண்ணான்னு தான் எங்களுடைய வெற்றி இன்றைக்கு சாத்தியமாயிருக்கு. அதுக்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி. குறிப்பாக இன்றைய மாநாட்டில் தூத்துக்குடி முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் போட்ட கேனஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இங்கிலாந்து பயணத்தில் அஸ்ட்ராசெனகா நிறுவனத்தோட உலகளாவிய திறன் மைய விரிவாக்கத்துக்காக ஒப்பந்தம் போட்டோம். அது துவக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஜெர்மனி நாட்டு பயணத்தில்
நார் பிரேம்சே நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தத்துக்கான உற்பத்தி ஆலைக்கு சிப்காட் மாம்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். டாபர் நிறுவனத்தோட முதல் தென்னிந்திய ஆலைக்கு திண்டிவனத்தை அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். 2024 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போட்ட ஒப்பந்தத்தின்படி ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கத்தில் டாடா சால்ட் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். கோவை முதலீட்டாளர் மாநாட்டில் ஜான்சன் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தத்துக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். மின்னணு துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய VVDN நிறுவனம் பொள்ளாச்சியில் சுற்றுவட்டார பகுதி பெண்களுக்கு பயிற்சி அளித்து பணி வழங்க உள்ள நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் தன்னுடைய பயணத்தை தொடர உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் எல்லாம் சாதனைகளை செய்யக்கூடிய எங்கள் திராவிட மாடலோட சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க. புது திட்டம் தொடங்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தாலே அது தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு சேரும். உங்களுக்கு எப்படி டார்கெட் இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள $1 trillion பொருளாதாரத்தை அடையணுங்கிற டார்கெட் இருக்கு. எனவே நிறைய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைச்சிட்டு வாங்க. உங்க டார்கெட்டையும் எங்க டார்கெட்டையும் அடைய இணைந்து பயணிப்போம், வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 70925 01111.